வந்துருச்சு சார். ம். போன கிளாஸ்ல கடைசி என்ன பார்த்தோம்? ஆ, போன கிளாஸ் கடைசியாக என்ன பார்த்திக்கிறோம்? வசன ரீதியில் வரும் சிக்கல்கள். சொல்லுங்க பாபம், சிக்கல்களை பத்தி. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். என்ன அப்படின்னா? அப்படி என்றால் என்ன? மரியா, இப்ப சொல்லுங்க. ஒன்றை ஒன்று முந்துதல்டா என்ன தெரியவா? தெரியும் சார். சொல்லுங்களே. லெட்டர்ஸ். இந்த ஒன்றை ஒன்று முந்துதல் அதுக்கு வர தலைப்பு என்ன? குயிக் குயிக் குயிக், என்ன தலைப்பு? கடைசியா பார்த்த தலைப்பு பேலே. இரண்டுக்கும் இடைவெளி நீட்டுதல். நீங்க பார்த்து பார்த்து வாசிக்கிறீங்க மட்டும் விளங்குது. ரெக்கார்டை கேட்டீங்களா? கேட்டேன் சார். ரெக்கார்டை கேட்டீங்களா? ரெக்கார்டை பார்த்து எழுதி கொண்டீங்களா கொப்பியில? எங்க சரி, என்ன சொன்னீங்க? பார்த்தேன் சார். எனக்கு நீங்க சொல்ற விடையை பார்த்தா நீங்க ரெக்கார்டை பார்க்கல, ரெக்கார்டை பார்த்து எழுதிக்கிறீங்க. எழுதி பார்த்து வாசிக்கிறீங்க. வாசிக்கிறதால இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்டா உங்களுக்கு விடப்பில்ல. நீங்க சொன்ன தலைப்பே பிள்ளை. முதலாவது முதலாவது நீங்க சொன்ன தலைப்பு பிழை. ரெண்டாவது நான் முதலாவது விளங்கப்படுத்தேன். ஒன்று ஒன்று முந்தல்டா என்ன பேச போடுற அப்படியா? இல்லை சார். அஹ், இந்த விலங்கல் அப்படியா போன விளங்கப்படுத்தின? சார் தமிழ் எனக்கு தெரியாது சார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தமிழ்ல சொல்ல தேவையில்லை. இப்ப நீங்க என்னோட தமிழான பேசுனீங்க. தமிழ்ல பேசுறேன் சார், பட் தமிழ் எனக்கு ஓத தெரியாது சார். நீங்க இப்ப தமிழ்ல என்னோட பேசுறீங்க. உங்களுக்கு பேச தெரியுமே. தெரியும் சார். பேச தெரியவா? தெரியும் சார். தமிழ்ல பேச தெரியும். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின தமிழ்ல தானே. நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு சொல்ல நான் பாடசாலைக்கு சென்றேன் அப்படியே விளங்கப்படுத்தினேன் இல்லையே? ஆமா என்ன? ஆமா, அப்படி விளங்கப்படுத்தினவ இது. இல்ல. உங்களுக்கு பேச்சு வழக்கெல்லாம் விளங்கப்படுத்தி இப்படித்தானே. நாங்க பேசுற இந்த லாங்குவேஜ் தான் விளங்கப்படுத்தினேன். அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பேசுற லாங்குவேஜ்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க பாடமாக்கி நான் உங்களுக்கு விளங்காது. அப்படி நான் கேட்கலையே. நீங்க நோட்ஸை போயிட்டு பாடமாக்கிட்டு வரணும், நோட்ஸை போயிட்டு கேட்டு பார்த்து எழுதிட்டு வந்து என்னை வாசி காட்டணும் அப்படி சொன்னா? இல்லை சார். ஆ இப்ப நீங்க ஒன்று ஒன்று முந்தன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படித்தானே? ஆமா சார். நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினே. நீ ரெக்கார்டை கேட்டு கேட்டீங்க சொன்னீங்க. இப்ப நான் என்ன
அப்படின்னா என்ன மீனிங் நான் விளங்கப்படுத்திக்கிறேன். முந்திரண்டா என்ன, அதை எப்படி பாக்குற, அதை எப்படி விளங்கும், அதுக்கான தலைப்பு என்ன, எல்லாம் விளங்கப்படுத்திக்கிறேனே. நீ விளங்கப்படுத்தினது, ஆமா நீங்க விளங்கப்படுத்தினது விளங்கல்ல அப்படி என்றா ஓகே நீ சொல்லலாம். சரி நீங்க தமிழ்ல விளங்கப்படுத்தினது விளங்கல்ல, தமிழ்ல பேசினது விளங்கல்ல, என்னென்ன விஷயங்கள் எனக்கு விளங்குது இல்லை, எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லலாம். இப்ப நீங்க வீட்டு நோட்ஸை பார்த்து எழுதிட்டு வந்தா அது உங்களுக்கு விளங்காது. நான் அதை கேட்கல. நான் முதல்ல கேட்ட கேள்வி என்ன, கடைசியாக படிச்ச தலைப்பு என்ன, தலைப்பே இப்ப இல்ல. தலைப்பு என்ன விளங்குதா என்னன்னு சொல்லி அந்த கேட்கறது விளங்குது இல்ல, அப்படியா என்னன்னு என்ன கேட்கிறேன் அப்படியா. விளங்குது சார். லாஸ்டா படிச்ச டாபிக் என்ன, வசனத்துல தடுமாத்தம் இல்லாம குழம்பாம ஃப்ளோ ட்ரெக்ல ஓதுறது எப்படி, தலைப்பெல்லாம் என்ன சொல்லி, விளங்குது சார். என்ன தலைப்பு படிச்சோம். ஆஹ் தடுமாற்றம் இல்லாம ஓதுறது sir. என்ன அப்படின்னா சொல்லுங்க பாபு, உங்களோட பாச சொல்லுங்க பாபு. தடுமாத்தம் இல்லாம ஓதுறடா என்ன, அவட என்ன, மிஸ்டேக் மிஸ்டேக் இல்லாம ஓதுறது sir. மிஸ்டேக் இல்லாம ஓதுறதுக்கு அப்படி சொல்லல. நீங்க மிஸ்டேக் கண்டா வேற, தடுமாத்தம் சொன்னா இடையில ஓதி கொண்டாங்க போற நேரத்துல இடையில திக்கு முட்டி மோதி நின்று போதும். ஆமா சார். சில இடங்களை ரிப்பீட், அம்ம அம்ம அம்மசா இயா இயா க க ந பூது வ இயா இயா இப்படியெல்லாம் இடையில பேத்திட்டு தடுமாறிக்கொண்டு குழப்பிக்கொண்டு ஓதல நாங்க போவோம். அதுக்கு தான் நாங்க சொல்றது தடுமாற்றமான ஓதல், குழப்பத்துல ஓதுறது, ஃப்ளோ ட்ரெக்ல ஓத முடியாம போறது, ரைட். அப்படியான ஓதல் பிழை. ஓகே. ஆஹ் இப்ப சொல்லுங்க தலைப்பு என்னன்னு சொல்லி ஒழுங்கா. தடுமாற்றம் இல்லாம ஓதுறது. ஆஹ் இதுல முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க இப்ப. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முட்டுதல். எது ரெண்டும் முந்து முந்தினது, காலும் கையும், அப்படியா. சார். ஆஹ் தெரியாது. கண்ணும் வெரி குட். எது கண்ணும் வாயும். வாயும் எங்கால முந்தினது, ரோட்ல ரேஸ் ஓடும் கண்ணும் வாயும், அப்படியா. இல்ல சார். ஆஹ் கண்ணு பார்த்து வாயு ஓதுறது sir. அண்ணன் கண் பார்த்து வாயால ஓதுறது. அப்ப எது முந்திரி அது பிந்தணும். சரியா சொல்லுங்க பாபு. முந்திரண்டா என்ன, கண் முந்துதல் அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் வெரி குட். ரேஸ் ஓடுறேன் எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாக்குறேன், அப்படியா. கண்ணு முன்னாடி வாய் பின்னாடி sir. போகணும். அப்ப இங்க என்ன நடக்குது, என்ன நடந்தா எங்கட ஓதல் தடுமாறும் குழம்பும். பின்னாடி இருந்து வாய் முன்னாடி இருந்தா தடுமாற்றமா. விலங்குல விலங்குல சொல்லுங்க சொல்லுங்க எப்படி. கண்ணு பின்னாடி இருந்து வாய் முன்னாடி இருந்தா தடுமாற்றலாம். அப்ப ஏன் சொல்லல இது அப்பறே சொன்னீங்க. எனக்கு தமிழ் தெரியா சார், எனக்கு செல்ல இயலா சார், தமிழ் எனக்கு கஷ்டம் பண்ணி யாரு சொன்ன, இப்ப சொன்ன, இப்ப பிரச்சனை இப்ப சொன்ன விட. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்டேன். ஒன்றை ஒன்று முந்துதல்டா என்ன, நாங்க ஓதுற நேரத்துல கண்ணால முதலாவதும் வாயை அதுக்கு பின்னாலையும் வச்சுக்கொண்டு நாங்க ஓதணும். அதுக்கு மாத்தமா கண் பின்னுக்காகி வாய் முன்னுக்காகினா எங்கட ஓத தடுமாறும். இது விலங்கலையா அது. விளங்குச்சு அப்ப சார். சொன்ன விலங்கலன்னு சொல்லி அப்ப ரெண்டாவது என்ன பேர், இரண்டுக்கும் இடையில் இடைவெளி நீட்டுதல் sir. நீட்டுதல் இல்ல நீண்டுதலா, நீ பார்த்து வாசிச்சே பெரிய வாசிக்கிறீங்க என்ன அப்படின்னா. நீ நீண்டுதல் sir. என்ன அப்படின்னா விளங்கப்படுத்துங்க பிறகு. உங்களோட தமிழ் இப்ப விளங்கப்படுத்தி நீங்களே முதலாத திருப்பி சொல்லப்படா தமிழ் தெரியான்னு சொல்லி. விளங்கப்படுத்து பாப்போம் சரியா. லெட்டர்ஸ்
ம், எங்க விட மிஸ்பா, ரெண்டும் இடைவெளி நீளுதல் அப்படின்னா என்ன? அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்படின்னா என்னங்கிறத விளங்கப்படுத்திக்கிறேன். ஓ, விளங்கல அப்படியா? கண்ணை பார்த்து வாய் ஸ்பீடா ஓதிட்டு இருக்கப்போ விளங்கல. கண்ணை பார்த்து வாய் ஸ்பீடா ஓதிட்டு இருக்கப்போ அது கண்ணு பார்த்து தடுமா. வாய் ஸ்பீடா ஓடுதா? கண்ணை பார்த்து வாய் ஓதுறது. கண்ணு பார்த்து வாய் ஓதுனா அதுக்கு பேர் இடைவெளி. இடைவெளி அப்படியா? முதல்ல இடைவெளினா என்ன? இல்ல, சொல்லுங்க பாபு. கேப் சார். கேப். வெரி குட். கேப்னா இப்போ விளங்கப்படுத்துவோம். ஓத போகல கேப் ஆறுனா என்ன? ரெண்டு லெட்டர்ஸுக்கு நடுவில் கேப். எந்த லெட்டர்ஸ் ரெண்டுக்கும்? என்ன மிஸ்பா? மூணாவது என்ன? கண்ணு வாசிப்பின் வேகத்திற்கு. நீங்க அப்படி வாசிக்கல. அது பார்த்து நோட்ஸை வாசிச்சா பேல. சரி, வாசிச்சா நடக்கும். விளங்கப்படுத்த தெரியாது உங்களுக்கு. இப்ப நான் முதல்ல விளங்கப்படுத்தி காட்டிக்கிறேன். விளங்குதா? முதலாவது விளங்கப்படுத்தி காட்டிட்டேன். போங்க, போங்க. போய் விளையாடுங்க. விளையாட சின்ன பேர் போங்க. போங்க. கிளாஸ் அடி. இப்ப ரெண்டாவது 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 சொல்லி தரவா? இடைவெளி கேப் கூட்டுறேன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க செல்லணும். என்ன வசனம் நாங்க பார்த்தோம்? ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தைன். அந்த வசனத்தை ஆமா. பார்த்துக்கிறோம். சரியா? அப்ப கெப் கூடுற அப்படின்னா என்னண்டா, நீங்க ஈயாக்க என்று நீங்க கண்ணால பார்த்துட்டு ஓத ஸ்டார்ட் பண்ண கொள்ள கண் என்ன செய்யற? கிடு 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 கிடுன்னு ஓடி போய்த்துட்டு நஸ்தைனை பார்த்து கொண்டு இருக்கிற. அப்ப இடையில இருக்கிற ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஓதுறேன்னு தெரியாது. ஏன்னா உங்களோட கண் ஓடிட்டு. வாய் எங்க இருக்குது? ஈயாக்கையில. கண் எங்க இருக்குது? நஸ்தான் இல்ல. அவ ரெண்டுக்கும் இடையில பெண்ணாம்பரி கெப்பிக்குதா? இருக்கு இருக்குது. சார். இந்த கெப்பால எங்கட ஓதல் குழம்பும். விளங்கி நான் இப்ப ரெண்டாவது விளங்கப்படுத்துறேன். இப்படி நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் பாடமாகி சொல்றல. இதெல்லாம் விஷயத்த விளங்கி சொல்ற. பாடமாக்கணும் இதெல்லாம். ரெண்டுக்கும் இடையில பார்த்து. கெப்ப கூட்டுறா பாடமாக்கணும். அப்படியா? இதெல்லாம் பாடமாகி கொண்டு வரணும். தமிழ் தெரியாது பாடமாகி சொல்ல. அப்படியா? இல்ல சார். அப்ப சொன்னீங்க இப்ப தமிழ் தெரியாண்டு. இப்படி என்ன கஷ்டம்? நீங்க நீங்க தான் விளங்கப்படுத்தணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப் நீங்க தான் கொரோனால தேடிட்டு வரணும். எப்படி தேடுற? நீங்க உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எந்த இடம் உங்களுக்கு கஷ்டமாகிக்குது, தடுமாத்தம் வருது, எந்த எந்த ரீசனால? ஃபர்ஸ்ட் ரீசனாலயா, ரெண்டாவது ரீசனாலயா, மூணாவதாலயா, நான்காவது ரீசனாலயா? என்ற ஓதல்ல எங்களுக்கு கெப் வருது, என்ற இஷ்யூ வருது, எனக்கு ஓதல் பிரச்சனையாக்கி தடுமாத்தம் வருதுன்றதை நீங்க பார்க்கணும். நீங்க ஓகே சார். நீங்க விளங்கப்படுத்தி ரெடி இல்லைன்னா அப்படின்னா போ அடுத்தது. பின்னுக்கால எல்லாமே தமிழ்ல தான் நீங்க. தமிழே விளங்குது இல்லைன்னா ஓதே இல்லாதே. நான் பேசுறது விளங்குது இல்லைன்னா அப்படி இல்லையா? நீங்க தமிழ்ல பேச போவானாம், தமிழ் நோட்ஸ் எடுக்க போய் வேணாம். நீங்க மிச்ச சிம்பிளா சொல்லுங்க. வசனத்துல திக்காம ஓதுறதுக்கான
அடிப்படைகள் அல்லது வசனத்துல நாங்க ஃப்ளோ ட்ரெக்ல ஓதுறது எப்படி, எங்கள்ட ஃப்ளோ ட்ரெக் இல்லாமல் போறதுக்கான காரணம், இப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கொண்டு முதலாவது ஒன்று ஒன்று முந்துதல், ரெண்டாவது கெப் கூட்டுற, மூணாவது உங்களோட பாஷை சொல்லுங்க, கண்ட ஸ்பீடுக்கு வாயால ஓதுற, கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு நாங்க வாயால ஓத ரெடி ஆகுற. ஸோ அங்க பிரச்சனை ஆகுற. லாஸ்ட் ஒன் ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்ற. இப்படி நீங்க அதை வச்சுக்கொண்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எங்களுக்கு. இது முதலாவது விஷயம் இப்படி வரும், இரண்டாவது இப்படி வரும், மூணாவது இப்படி வரும் என்று நீங்க விளங்கப்படுத்துங்க. ரெடி ஆகிட்டு வரணுமா? இன்றைய கிளாஸ் ரெக்கார்டு ஓகே. கேட்கணும். போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ் ரெக்கார்டை கேளுங்க. நோட்ஸ் எடுத்து வாசிக்கப்படாது, உங்களோட வாசியில நீங்க சொல்லுங்க. ஓகே சார்.